ஜஸ்ட் பிகாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒன்று சேர்ந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து சேர்ந்து ஒரு போராட்டத்தில் வந்து உட்காந்தா அது வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு ஆகிடாது. நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சரியா? அதை எவனும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, போலீஸ் அடித்தாலும் சரி திருப்பி அடிக்கிறது வந்து சொல்யூஷன் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இப்போ சிச்சுவேஷன் எப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல, போலீஸ் எல்லோரும் ஓடிட்டுருக்கானுங்க. ரைட்டா? இதுக்கு மேலே யார் வந்தாலும் வந்து இவனுங்க ஓட விட்டுட்டு தான் இருப்பானுங்க போல். இது வந்து இதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸா இவங்கெல்லாம் உண்மையாலே வந்து ஒரு கொள்கைக்காக தான் வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்களானே வந்து தெரியல. ஏதோ ஃபன்னுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லை, அதுக்கு தான் இருக்கானுங்க. அங்கே 100% நாங்கள் 70% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் இருக்கானுங்க. இதை நான் சொல்கிறதுனால நிறைய பேர் கோவம் வரலாம், ஆனால் ஃபேக்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், சரியா? அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், இவனுங்க எல்லாருமே வந்து ஃபோனை தூக்கிட்டு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறது இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுறானுங்க. அவனுங்களை பார்த்து வந்து ஆயிரக்கணக்கான பேர் திருப்பி போய் ப்ரொடெஸ்ட்டில் உட்காந்துடுறானுங்க. எதுக்கு, என்ன ஏது, என்ன டிமாண்டு வச்சுட்ருக்காங்க, என்ன போயிட்டுருக்கு, என்ன ஏது, ஒரு அப்டேட்டுமே வந்து தெரியறது கிடையாது. நிறைய பேர் வந்து செலிப்ரிட்டிஸும் வந்து வராங்க, சரி ஃபைன் நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறானுங்க. செலிப்ரிட்டி அப்படின்றது ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து நாளைக்கு ஒரு ரெவல்யூஷனரி விஷயமாக வந்து பேசப்படும், சரியா? ஸோ நீங்கள் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா விடுவீங்களா நீங்கள்? அண்ட் இப்போ அட் தி சேம் டைம் இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவும் விடுவீங்களா? தூக்கி வச்சிட மாட்டீங்க டாப்பில்? அதுதான் அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு என்னப்பா கவலை? இப்போ நீட் இருக்குது இல்லை, செலிப்ரிட்டிஸ்க்கு என்ன கவலைன்னு நினைக்கிறீங்க? ஒரு டேஷும் கிடையாது. படம் நடிப்பாங்க, கோடிக்கணக்கில் காசு, அவங்க பசங்க படித்தா என்ன, படிக்கலைன்னா என்ன, அவ்வளோதான். அடுத்த ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வர்றது வேறு ஒரு ரீசனுக்காக. ஸோ அவங்க வந்துட்டாங்க, ஸோ இந்த ப்ரொடெஸ்ட் வந்து அப்போ ஜஸ்டிஸ் தான், நம்மளும் வந்து கலந்துக்கணும், இந்த மாதிரி கட்டாயதுலாம் ஒன்றுமே கிடையாது. கூட இருக்கிற அப்பா அம்மா முதல்ல ஒழுங்காக பார்த்துக்க முடியுமா உங்களால்? சரி, ப்ரொடெஸ்ட்டுக்கு போனீங்களே, எத்தனை பேர் வந்து அப்பா அம்மா கூட வீட்டில் சண்டை போடாமல் போயிருப்பீங்க? அதுவுமே சண்டை போட்டு திட்டி உதறிட்டு தானே போயிருப்பீங்க. இல்லை எத்தனை அம்மா அப்பாவுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஓகே, பையன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ப்ரொடெஸ்ட்டுக்கு போய் உட்காந்துருக்கான், ரொம்ப வந்து பெருமை அப்படின்னு சொல்லிட்டு எந்த அப்பா அம்மா வந்து நினைப்பாங்க? கூட இருக்கிற அப்பா அம்மாவே வந்து பார்த்துக்க முடியல, ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்களாம் போய் போராடுறீங்களா? முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்துக்கோங்க. ப்ரொடெஸ்ட்லாம் அப்புறம் பண்ணலாம், முதல்ல ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நாடு அதுவாக வந்து நல்லாயிடும்.